ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து 17 ஜாப் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப் போஸ்டிங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தால் போதும், இல்லை 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தால் போதும், இல்லைனா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் மட்டும் போதும். டெஃபினட்டாக உங்களால் இந்த எக்ஸாமை எழுத முடியும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜாப் போஸ்டிங் எக்ஸாமுக்கு ப்ரீவியஸ் இயரில் எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேருந்து சில செட் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்துருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் இன்னும் சில செட் ஆஃப் கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூ இல்லைன்னா நன்றிங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க வியூவர்ஸ், கொஷின்ஸை பார்க்கலாம். பெரிபெரி என்னும் நோய் எந்த வைட்டமின் குறைபாட்டால் ஏற்படுகிறது? இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ, வைட்டமின் B1. மனித மூளை டேஷ் முக்கிய பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது? இதுக்கான பதில் ஆப்ஷன் பி, 3. கருப்பு தங்கம் என அழைக்கப்படுவது எது? இதுக்கான பதில் ஆப்ஷன் டி, பெட்ரோலியம். ஒலிம்பிக் கொடியில் எத்தனை வளையங்கள் உள்ளன? இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ, 5. சதுரங்க விளையாட்டில் எத்தனை சதுரங்கள் உள்ளன? இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ, 64 சதுரங்கள். மருந்துகளின் ராணி என அழைக்கப்படுவது? இதுக்கான பதில் ஆப்ஷன் பி, பென்சிலின். மலரின் எந்த பகுதி கனியாக மாறுகிறது? இதுக்கான பதில் ஆப்ஷன் பி, சூர்பை. நமக்கு எத்தனை உணர்வுகள் உள்ளன? இதுக்கான பதில் ஆப்ஷன் பி, 5. பென் டிரைவ் என்பது டேஷ் சாதனம்? இதுக்கான பதில் ஆப்ஷன் சி, சேமிப்பு. தென்னிந்தியாவின் முதல் ரயில் பாதை எது? இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ, ராயபுரம் முதல் வாலாஜாபேட்டை வரை. இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாளில் தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் கொண்டாடப்படுகிறது? இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ, ஏப்ரல் 24. டெல்லிக்கு முன்பு இந்தியாவின் தலைநகரம் எது? இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ, கல்கத்தா. மின்னோட்டத்தின் அளவை அளவிட பயன்படுத்தப்படும் கருவி? இதுக்கான பதில் ஆப்ஷன் பி, அம்மீட்டர். மிகப்பெரிய 6 இலக்க எண்ணிற்கும் மிகச்சிறிய 6 இலக்க எண்ணிற்கும் உள்ள வித்தியாசம் டேஷ்? இதுக்கான பதில் ஆப்ஷன் பி, 8,99,999. திருநெல்வேலியை சேர்ந்தடைந்த நேரம் 21:15. திண்டிவனத்தில் இருந்து புறப்பட நேரம் காலை 10 மணி. மொத்த பயண நேரம் டேஷ்? இதுக்கான பதில் ஆப்ஷன் சி, 11:15. 1500 கிராம் எதற்கு சமமானது? இதுக்கான பதில் ஆப்ஷன் டி, 1 கிலோ 500 கிராம். ஒரு தோட்டத்தில் ஒவ்வொரு நாளும் 55 லிட்டர் தண்ணீர் தெளிக்கப்படுகிறது எனில் 3 வாரத்திற்கு தெளிக்கப்படும் தண்ணீரின் அளவு? இதுக்கான பதில் ஆப்ஷன் சி, 1155 லிட்டர். 7737 என்ற எண்ணிற்கு பிந்தைய மற்றும் முந்தைய
எண்ணிற்கு உள்ள வித்தியாசம்? இதுக்கான பதில் ஆப்ஷன் சி 2. ஃபோர் 4:7 என்பதற்கு சமமான விகிதம்? இதுக்கான பதில் ஆப்ஷன் டி 12:21. 2022ஆம் ஆண்டில் ஒரு நகரின் மக்கள் தொகை 2,25,000 ஆகும். அது அடுத்த வருடத்தில் 15% ஆக உயர்ந்தால் 2023இன் மக்கள் தொகை டேஷ். இதுக்கான பதில் ஆப்ஷன் பி 2,58,750. 7.2 into 3.2 டேஷுக்கு சமமானது? இதுக்கான பதில் ஆப்ஷன் டி 23.04. -15 into -12 டேஷுக்கு சமமானது? இதுக்கான பதில் ஆப்ஷன் சி 180. ஸோ இந்த மாதிரி மேக்ஸ் கொஷின்ஸ்க்கு ஆன்சர் எப்படி வந்ததுங்கிறத நம்ம தனியாக வீடியோ க்ரியேட் பண்ணி போடுவோம். ஸோ அந்த வீடியோஸை பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ராம் தொடர்ச்சியாக 4 நாட்களில் முறையே 4 மணி நேரம், 7 மணி நேரம் மற்றும் 5 மணி நேரம் படித்துள்ளார். அவ்வாறெனில் அவர் ஒரு நாளைக்கு சராசரியாக எவ்வளவு நேரம் படித்துள்ளார்? இதுக்கான பதில் ஆப்ஷன் சி 4 மணி நேரம். 50 நிமிடங்களில் ஒரு ஹீட்டர் 5 யூனிட் மின்சாரத்தை பயன்படுத்தி உள்ளது. 2.5 மணி நேரத்தில் எவ்வளவு யூனிட்களை பயன்படுத்தி இருக்கும்? இதுக்கான பதில் ஆப்ஷன் டி 15 யூனிட்கள். பின்வரும் வெளிப்பாடுகளில் எது பூஜ்ஜியமாக இல்லை? இதுக்கான பதில் ஆப்ஷன் சி. எந்த வகை மழைப்பொழிவு 4 மணி மழைப்பொழிவு என அழைக்கப்படுகிறது? இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ வெப்பச்சலன மழை. தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005இன் கீழ் தகவலை பெறுவதற்கான கால அளவு? இதுக்கான பதில் ஆப்ஷன் பி 30 நாட்கள். நிலக்கரியிலிருந்து தயாரிக்கப்படும் மின்சாரம்? இதுக்கான பதில் ஆப்ஷன் சி அனல் சக்தி. மாநில நிர்வாகத்தின் தலைவர் யார்? இதுக்கான பதில் ஆப்ஷன் பி ஆளுநர். கைலாச மலை எந்த நாட்டில் அமைந்துள்ளது? இதுக்கான பதில் ஆப்ஷன் பி சீனா. சரி, ஓகே வியூவர்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜாப் போஸ்டிங்ஸ்க்கு ப்ரீவியஸ் இயர்ஸில் எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இதோட நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஷின்ஸை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல்னு தோணியிருந்தா மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூ இல்லைனா நன்றிங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவோட எந்த பார்ட்லையாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கமெண்ட்ஸில் கன்வே பண்ணிடுங்க. நாங்கள் உங்கள் எல்லா டவுட்ஸுமே கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைப்போம். தேங்க்யூ.